நம்ம உலகம் ரொம்ப பெருசு. இப்போ நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறது சவுத் அமெரிக்கா கான்டினென்ட். இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் தான் பொலிவியா, பெரு. இந்த பொலிவியாலையும் பெருவிலையும் எப்படி நம்ம இந்தியாவில் தானிய வகைகளில் இப்போ அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த பெரு நாட்டிலையும் பொலிவியா நாட்டிலையும் குயினோவா அப்படிங்கிற இந்த தானிய வகை பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 7000 வருடங்களா இது பெரு நாட்டில் வளர்ந்துக்கிட்டு வருது. இதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம அரிசி கோதுமைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுலலாம் கிரெயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அரிசியோ கோதுமையோ கிரெயின். ஆனால் இதில் நம்ம விதைகள் யூஸ் பண்ணுறோம். குயினோவா அப்படிங்கிறது சூடோ சீரியல் அப்படின்னு சொல்லுவோம், விதை. இந்த விதை இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கலாம், வெள்ளை, மஞ்சள், இந்த மாதிரி பல நிறத்துல இருக்கலாங்க. பட் எதுக்காக இந்த குயினோவை பற்றி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா, எப்படி 2023 ஆண்டை சிறுதானியங்களுக்கு முக்கியமான ஆண்டா ஐநா அறிவிச்சதோ, அதே மாதிரி 2013 இந்த கொயினோவா விதைகள் இப்போ அரிசி கோதுமையோட ஒரு மிகச்சிறந்த உணவு. சிறுதானியங்கள் எப்படி மிகச்சிறந்த உணவோ அதே மாதிரி இந்த கொயினோவா விதைகளும் அரிசி மாதிரியே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். நம்ம சாதம் மாதிரி கொயினோவா ரொம்ப சத்துக்கள் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால ஐநா 2013 ஆண்டை கொயினோவா ஆண்டா அறிவிச்சது. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இந்த கொயினோவாவை எப்படி நம்ம ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சமைச்சே காட்ட போறேன் இந்த வீடியோல. அதையும் பாருங்க. வணக்கம். இந்த வீடியோல கீன்வா வச்சுட்டு ஒரு தால் கிச்சடி தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு ½ கப். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ பிரச்சனை என்னன்னாங்க, சில விஷயங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அதோட விலை தான். இப்போ பெரு நாட்டில் எப்படி நம்ம ஊரில் சாதாரணமாக தானியங்களை இப்படி விற்கிறாங்களோ, அதே மாதிரி தெருவில் சாதாரணமாக இதை குமிச்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி பெரு நாட்டில். அவங்க ஊரில் இது சாதாரண விஷயம், ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம ஊருக்கு வந்ததோடனே இந்த குயினோவா நம்ம ஊரில் விளையக்கூடிய விஷயம் இல்லை, வேறு நாட்டிலேருந்து வர்றதுனால இதோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஊரில் நம்ம இதை ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது அவங்கள மாதிரி டெய்லி சாப்பிட முடியாது, வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாமே. முதல் விஷயம், இப்போ இந்த குயினோவா விதைகள் சீனோபோடியம் குயினா அப்படிங்கிறது தான் இதோட பேர். இந்த சீனோபோடியம் குயினா விதைகள் ஏன் அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்களோட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் நம்ம அந்த குளூட்டன் சொல்கிறோம் இல்லையா, அந்த குளூட்டன் அலர்ஜி, இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த குளூட்டன் ஒவ்வாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக வரக்கூடிய விஷயம் தான். ஆனாலுமே சில பேருக்குலாம் இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ஒத்துக்கிறது கிடையாது. தானிய வகைகள் சாப்பிட்றதுனால உடம்பு குண்டாகுதல் போன்ற பிரச்சனைகள் நடக்குது. உடம்புல அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுலாம் இன்னமும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தான். வெஸ்டர்னில் ரொம்ப அதிகமாக இதை பற்றி சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக வீட்டே வேண்டாம், கோதுமையே வேண்டாம், கோதுமை சார்ந்த உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போது மேற்கத்திய உலகம் அதிகமாக சொல்கிறதுனால அவங்க இந்த மாதிரி சிறுதானியங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுமே சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பல டாக்டர்கள் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிறுதானியங்களோட நன்மைகள். அதே மாதிரி இதுவுமே ஒரு சிறுதானியமாக நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயுமே குளூட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் மெயினான மார்க்கெட்டிங்காக இந்த விஷயத்துக்கு பார்க்கப்படுது. முக்கியமாக இது அதிகமாக மக்கள் சாப்பிட்றதுக்கு காரணமே இது குளூட்டன் கிடையாது. உடம்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள், இன்ஃப்ளமேஷன் இதை சாப்பிட்றதன் மூலமாக வராது அப்படிங்கிறது இதோட நன்மையாக பார்க்கப்படுது. நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல நிறங்களில் இந்த குயினோவா விதைகள் இருக்குது. இதில் இந்த சிகப்பு குயினோவா விதைகள் ரொம்ப ஆரோக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா இதில் இந்த ஒமேகா 3 கொழுப்புகள் அதிகமாக இருக்குது மற்ற வெரைட்டியோட கம்பேர் பண்ணும்போது. கூடவே இதில் இருக்கக்கூடிய கெரட்டைனாய்டு சத்துக்கள், இது நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆரோக்கியமான உணவுகளில் நம்ம சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் இந்த குயினோவாலையும் இருக்குது. மேங்கனீஸ் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், பலவிதமான தாதுக்கள், வைட்டமின்கள் இருக்குது. குறிப்பாக பி வைட்டமின், ரைபோஃப்ளேவின், வைட்டமின் B6 இதெல்லாம் அரிசி தானிய வகைகள்லையும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு சூடோ தானியம் தானே, அதனால இதுலேயுமே ரைபோஃப்ளேவின், வைட்டமின் B6 போன்ற பி வைட்டமின்கள் அதிகம். அதனால இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் வாய்ந்ததுனால இந்த கொயினோவாவை எப்படி நம்ம ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சமைச்சே காட்ட போறேன் இந்த வீடியோவில். அதையும் பாருங்க. வணக்கம். இந்த வீடியோல கீன்வா வச்சுட்டு ஒரு தால் கிச்சடி தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு ½ கப் கீன்வா எடுத்துக்கிறோம். இந்த கீன்வால மேல் லேயர்ல லைட்டா
லைட்டாக அந்த கசப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இதை ஊற வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணி முழுகிற அளவு ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடறோம். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். முதல் தடவை வாஷ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தண்ணி அழுக்காக இருக்குது. தண்ணி க்ளீன் ஆகிற வரைக்கும் நாம் திரும்ப நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி நான் 4 முறை இதை கழுவி விட்டேன். கழுவினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதை அப்படியே ஒரு ஃபில்டரில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தண்ணியே இருக்காது இந்த கீன்வாவில். அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நீங்கள் நார்மல் பேனில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் யூஸ் பண்ணி செய்கிறேன். இது குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். இது கூட துருவின இஞ்சி ஒரு 1/2 துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு துருவின இஞ்சியை போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட கட் பண்ண ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 7 பீன்ஸை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கழுவி வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணியும் நான் இது கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 கை அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கப் நம்ம கீன்வா எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப் தண்ணி, இந்த பாசிப்பருப்புக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா குழைய வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கீன்வாவையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. ஏன்னா அதில் குக்கரில் ஏதாவது அந்த ஓட்டையில் சாதம் சீரகம் அந்த மாதிரி அடைச்சிருந்தா அந்த ப்ரெஷருக்கு வெளியே வந்துடும். அதனால எப்பயுமே ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் இது ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சத்தம் வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சத்தம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான கீன்வா தால் கிச்சடி ரெடி. இது நான் குழைய வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கீன்வா தால் கிச்சடி ரெடி. தேங்க்யூ. என்னங்க இந்த சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? செய்முறை பார்த்தா மட்டும் பத்தாது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த விளையாட்டில் உலகின் நம்பர் 1 வீரராக இருக்கக்கூடிய இவர் ரொம்ப கஷ்டமான விளையாட்டு, இந்த விளையாட்டு விளையாண்டு இந்த அளவுக்கு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறாரு. எத்தனையோ கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சிருட்டாரு. இருந்தாலும் இவரோட டயட் என்ன தெரியுங்களா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இவர் ஒரு வெஜிடேரியன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு வெஜிடேரியனாக தான் இருக்கிறார். இவருக்கு முக்கியமான உணவே புரதத்துக்கு இவர் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த குயினோவா, இந்த தானியங்கள் மட்டும்தான் இவர் எடுத்துக்கிறார். கூடவே டோஃபு அப்படிங்கிறது இன்னொரு வகையான புரதம் தான். அது பால் இல்லாத அந்த சோயா புரதம். இது டோஃபு பற்றி நான் அடுத்த வீடியோலேயே பேச போகிறேன். எதுக்காக இவரை நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவர் விளையாடக்கூடிய டென்னிஸ் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக அதிகமான எனர்ஜி சக்தி தேவைப்படக்கூடிய விளையாட்டு. வேத்து ஊற்றி இவ்வளோ சக்தி எனர்ஜி தேவைப்படக்கூடிய விளையாட்டு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், பயங்கரமாக புரதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க, முட்டை சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. வெஜிடேரியன் மூலமாகவே இந்த மாதிரி உணவுகள் தானியங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி சாப்பிடுவதன் மூலமாகவே தன்னால் ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்திட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீரர் இவர். இவருக்கு முன்னாடி ரோஜர் ஃபெடரர், அவருக்கு அடுத்து இவர். ஏன்னா டென்னிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. மொத்தத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான புரதம் இதன் மூலமாக கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. குயினோவை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்தது சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் ரத்த சர்க்கரை அதிகமாகாமல் பாதுகாக்கக்கூடியது. ரெகுலராக ஒருத்தர் இந்த குயினோவா உணவில் சேர்த்துக்கும் போது சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியக்கூறு 33% குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். கொழுப்புகள் பொறுத்த வரைக்கும் இது நல்ல பெனிஃபிட். கொழுப்புகளும் குறையுது, நல்ல கொழுப்புகள் அதிகரிக்குது. ஆனால் இதில் ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபைட்டேட்டு,
ஆக்சிலேட்டு, அதாவது நம்ம சத்தான விஷயங்கள் வேற ஏதாவது சாப்பிடுவோம், கூடவே இந்த கொய்னாவாவும் சாப்பிடும்போது இது வந்து நம்ம நல்லா வேக வைத்து நல்லா ஊற வைத்து வேக வைக்காம இருந்தோம்னா அந்த சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால இதை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் இந்த கொய்னோவா குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உபயோகமாகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புதிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், தேவைன்னா யூஸ் பண்ணட்டும். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை டெய்லி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.